சேல்ஸ் ஃபோர்காஸ்ட், அதாவது விற்பனை, எதிர்கால விற்பனை அளவை நிர்ணயிக்கும். நீங்கள் அத்தன்டிக் சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் வேணும் அப்படின்னா மார்க்கெட்டிங் டீம் தான். அவங்க திறமையான மார்க்கெட்டிங் பர்சன் இருந்தால் தான் உங்களுக்கு இது கிடைக்கும். உங்களுடைய சேல்ஸ் ஃபோர்காஸ்ட்டை நீங்கள் நிர்ணயம் பண்ணுறதுக்கான பேசிக் எலிமெண்ட் எங்கேருந்து வரும் அப்படின்னா டிமாண்ட், சப்ளை எல்லாம் ஆராய்வு செய்த மார்க்கெட்டிங் டீம்லேருந்து தான் வரும். வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. சேல்ஸ் ஃபோர்காஸ்ட், அதாவது விற்பனை, எதிர்கால விற்பனை அளவை நிர்ணயிப்பது. இது சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட். இது ரொம்ப முக்கியம் ஒரு வியாபாரத்துக்கு. ஏன்னா சேல்ஸ் ஃபோர்காஸ்ட்டை வச்சு தான் இவங்க ஃபைனான்சியல் பிளானே பண்ணுவாங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அடுத்த வருடம் ஏப்ரல் மார்ச் வரைக்கும் சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா தான் எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு கம்பெனி நிர்ணயிக்க முடியும். அப்படி எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும்னு நிர்ணயித்தா தான் அவங்க எவ்வளோ ஃபண்டிங் பண்ணணுங்கிறதையும் முடிவு பண்ணணும். ஸோ ஃபைனான்ஷியல் பிளானிங் ஆல்சோ பேஸ்ட் ஆன் த சேல்ஸ் ஃபோர்காஸ்ட். சரி, சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் எப்படி பண்ணுறது? இவ்வளோ இம்பார்ட்டன்ட், இது ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கோர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை எப்படி பண்ணுறது? இதுக்கு என்ன தரவுகள் எங்கேருந்து எடுக்கிறது? இது மார்க்கெட்டிங்கில் தான் எடுக்க முடியும். அடிக்கடி மார்க்கெட்டிங்கை சார்ந்து தான் சொல்வேன். இந்த சேல்ஸ் டீம் எல்லாமே மார்க்கெட்டிங் சார்ந்து இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்கும். இல்லைன்னா ஸ்பெக்குலேட்டிவ் சேல்ஸ் பிளான்லாம் சொல்ல வேண்டியிருக்கும். ஒரு 200 வித்தரலாம், அடுத்த வருஷத்துக்குள்ள 1000 வித்தரலாம், 1,00,000 வித்தரலாம், இன்றைக்கி உள்ள பொருட்களை வித்தரலாம் இப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஸ்பெக்குலேட்டிவ், யூகம். நீங்கள் அத்தன்டிக் சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் வேணும் அப்படின்னா மார்க்கெட்டிங் டீம் தான். அவங்க திறமையான மார்க்கெட்டிங் பர்சன் இருந்தால் தான் உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ மார்க்கெட்டிங் உங்களுக்கு ஒரு கோர். அது ப்ரொடக்ஷனுக்கும் உதவும், ஃபைனான்ஷியல் பிளானுக்கும் உதவும், சேல்ஸுக்கும் உதவும். இந்த மார்க்கெட்டிங் டீமை வலுவாக வச்சுக்கிறதுல தான் உங்களுக்கு இருக்குது. அதுக்கு என்ன நுண்ணிய டெக்னிக், அதை ஃபைன் டியூன் பண்ண வேண்டியிருக்கும் இந்த மார்க்கெட்டிங் ஆட்களை. ஏன்னா மார்க்கெட்டிங் வரவங்க வேறு, சேல்ஸ் பர்சன் வேறு. ஸோ உங்களுடைய சேல்ஸ் ஃபோர்காஸ்ட்டை நீங்கள் நிர்ணயம் பண்ணுறதுக்கான பேசிக் எலிமெண்ட் எங்கேருந்து வரும் அப்படின்னா டிமாண்ட், சப்ளை எல்லாம் ஆராய்வு செய்த மார்க்கெட்டிங் டீம்லேருந்து தான் வரும். ஸோ மார்க்கெட்டிங் டீமை எப்படி ஃபைன் டியூன் பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் உங்களுடைய ஃபைனான்ஷியல் பிளானிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கும் எந்த மாதிரி நம்ம அடுத்த அட்மின், அதாவது அதை எப்படி அட்மின் பண்ணி கொண்டு போகிறதுங்கிறதுக்கும் இந்த சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் உதவும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். இந்த சேல்ஸ் ஃபோர்காஸ்ட்டோட அடுத்த நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.